ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை, காத்திருக்கிறதான முடிவு சீக்கிரமாய் வரும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். எதுக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீங்க? இப்போ நடந்துடும், இந்த மாதத்தில் நடந்துடும் என்று சொல்லி 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 நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை மாதங்கள் கடந்துருச்சு, நடக்கலையே என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களோ? எனக்கு அருமையான என்னுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி தீர்க்கமான ஒரு வார்த்தை, காத்திருப்பதற்கான, எதற்கு காத்திருக்கிறீர்களோ அதற்கான முடிவு சீக்கிரமாக வரும்னா இன்னைக்கு வரும்னு ஆண்டவர் என்ன செய்கிறார் சொல்லுகிறார். சீக்கிரம்னா ஏதோ அடுத்த மாதம் நினைக்காதீங்க, இன்றைக்கு என்பதை தான் கர்த்தர் என்ன செய்கிறார், இன்றைக்கு உங்கள் கூட பேசி கொண்டிருக்கிறார். அன்னாளுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அன்னாளுக்கு என்ன செய்ய சொன்னால் பெனினாள் நிமித்தம் ஒரே நிந்தை, அவமானம், அவச்சொல் என்ன செய்தது வந்தது. எனக்கெல்லாம் நடந்துச்சு, உனக்கு ஒன்றுமே நடக்கலை, நிந்த. அது மாத்திரமல்ல, நீ எனக்கு முன்னாலே வராத, உன்னை தான் நீ மலடியாக இருக்கிறியே, உன் முகத்தில் கூட முழிக்கக்கூடாது என்று சொல்லி அப்படிப்பட்டதான வார்த்தைகள் இது நிமித்தம் காயப்பட்டு தேவாலயத்தில் போனாலும் அன்னாளுக்கு ஒரே ஜபம், எனக்கு ஒரு ஆண் பிள்ளை ஆண்டவர் தரமாட்டாரா, எனக்கு ஆண்டவர் ஒரு கற்பத்தின் கனியை தரமாட்டாரா. அவருடைய கணவனார் அவன் எவ்வளவுதான் ஆறுதல் படுத்தினானோ அண்ணா இருதயத்தை ஆறுதல் படுத்த முடியவில்லை. தேவாலயத்தில் போய் அழுதாலும் தேவாலயத்தில் இருக்கிற ஏலி, அங்கே இருக்கிறதான என ஆசாரியன் கூட அவளை புரிந்து கொள்ள என்ன செய்ய முடியவில்லை. இவள் ஏதோ வெறித்திருக்கிறாள், இவள் ஏதோ மதுபானத்தை அறிந்திருக்கிறாள் என்று சொல்லிதான் தவறாக என்ன செய்து கொண்டிருக்கிறாள். அந்த ஏலி புரிந்து கொண்டிருக்கிறான். ஆனால் தன் நிலைமையெல்லாம் அண்ணால் அங்கே ஏலி இடத்துல சொல்லும் பொழுதுதான் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில், நீ சமாதானத்துடனே போ, இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தரிடத்தில் நீ வேண்டிக் கொண்ட விண்ணப்பத்தின்படியே உனக்கு கட்டளையிடுவாராக என்று சொல்லி ஏலியுடைய வார்த்தை, அங்கே தீர்க்க தரிசனமான வார்த்தை அன்னாளுக்கு என்ன செய்கிறது, கடந்து வருகிறது. அப்படின்னா காத்திருக்கிறதுக்கு முடிவு உனக்கு சீக்கிரமாய் வரும் மகளே. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் என்ன விண்ணப்பத்தை வைத்தையோ அந்த விண்ணப்பத்தை உனக்கு கட்டளையிடுவாராக என்று சொன்னான். அப்படியே அவள் வைத்த விண்ணப்பம் என்ன? எனக்கு ஒரு ஆண் குழந்தை என்ன செய்யணும், தரணும். ஆண்டவர் அவள் கேட்டபடியே என்ன செய்தார் என்று சொன்னால், அவருக்கு அந்த அன்னாளுக்கு உண்மை உள்ளவராகவே என்ன செய்தார், இருந்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற காரியங்களெல்லாம் ஆண்டவர் மௌனமாக இருக்கிறாருன்னா நீங்கள் எங்கள் விண்ணப்பத்தை கேட்கலன்னு சொல்லி தவறாக புரிந்து கொள்ளாதீங்க. ஆண்டவரை முறுமுறுக்காதீங்க. எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். அவர் அதினதின் காலத்தில் அவர் நேர்த்தியாய் என்ன செய்கிறவர் என்பதை நம்ம புரிந்திருக்கணும், நம்ம விளங்கியிருக்கணும். அங்கே அன்னாளுடைய வாழ்க்கையில் அப்படி தான் என்ன செய்தால், வார்த்தையை பெற்றுக்கொண்டு போனால், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருந்தால், 2ஆம் அதிகாரத்தில் கர்த்தருக்குள் என் கொம்பு என்ன செய்திருக்கிறது, உயர்ந்திருக்கிறது என்று சொல்லி, நான் ஆண்டவர்கிட்ட ஒன்றை தான் கேட்டேன், இன்னைக்கு 7 பெற்றெடுக்கத்தக்கதாக பரிபூர்ண நன்மையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் என் கொம்பை என்ன செய்தார், உயர பண்ணினார். இதே ஆலயத்தில் உட்கார்ந்து நான் அழுது கொண்டிருந்தேனோ அதே ஆலயத்தில் என் பிள்ளை இன்னைக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறது. அதே ஆலயத்தில் ஆசாரியனாக இருக்கிறது, அதே ஆலயத்தில் தீர்க்கதரிசியாக இருக்கிறது, அதே ஆலயத்தில் நியாயாதிபதியாக இருக்கிறது. அவன் வார்த்தையை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். கேட்டபடியே ஆண்டவர் நல்ல ஒரு ஆசீர்வாதமான மகனை ஆண்டவர் கொடுத்து கர்த்தர் அவளுக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணினது போல நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற விண்ணப்பத்திற்கு இன்றைக்கே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முடிவை உண்டு பண்ணுகிறார். ஜெபிப்போம். சர்வ வல்லமை உள்ள தெய்வமே, உடைய பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் நல்ல முடிவை தந்து அந்நாளுக்கு சீக்கிரமாய் ஒரு முடிவை உண்டு பண்ணி கர்த்தருக்குள் அவள் கொம்பை உயர பண்ணினவர். உடைய பிள்ளைகளை அப்படியே செய்து கர்த்தருக்குள் உடைய பிள்ளைகளை கொம்பை உயர பண்ண நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். வாழ்ந்திருக்கட்டும். இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.